விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசு மக்காச்சோளம் சாகுபடி விவசாயிகளுக்கு மானிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறதுக்கும் மானிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த மானிய திட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குற நபர்கள் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விவசாயம் பண்ண தகவல்களையே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மக்காச்சோளம் சாகுபடிக்கு மானிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு. இது குறிப்பாக மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுற விவசாயிகளை ஆதரிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்க குறைந்தபட்சம் இந்த பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்குக்கான கொண்டு வந்தது தான் இந்த மக்காச்சோளம் சாகுபடிக்கான மானிய திட்டம். இந்த மானிய திட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, விதைகள், அதாவது ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வாங்குறதுக்கு விவசாயிகளுக்கு 2500 ரூபா வரைக்கும் தராங்க. அதே மாதிரி இந்த உழவு பண்ணி நடவு பண்ணி இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3500 ரூபாங்கிற மாதிரி தராங்க. ஸோ இந்த விவசாயிகளுக்கு தேவையான அந்த விதைகளுக்கு 2500 ரூபா மானிய திட்டத்தில் தராங்க. அது போக மற்ற பணிகள், அதாவது இந்த நடவு செய்கிறது, அதே மாதிரி இந்த பார்த்தி போடுறது, அதே மாதிரி இந்த தண்ணீர் பாசனம், இந்த மாதிரி மற்ற வேலைகளுக்கெல்லாம் சேர்ந்து 3500 ரூபா தராங்க. மொத்தமாக ஒரு ஹெக்டர், அதாவது ஒரு ஹெக்டர்னா என்ன அப்படின்னா 2.47 ஏக்கர் தான் ஒரு ஹெக்டருங்கிறத சொல்லுவாங்க. 2.47 ஏக்கருங்கிறத தோராயமாக 2.5 கணக்கு பண்ணுவாங்க இந்த மாதிரி மானிய திட்டங்கள் கொடுக்குறத. அதனால இந்த ஒரு ஹெக்டருக்கு 6000 ரூபா வரைக்கும் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு மானிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் அப்படின்னா, ஒரு விவசாயி அதிகபட்சமாக 2 ஹெக்டர் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி விண்ணப்பிக்கிறது, யாருக்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறது, என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆவணங்கள்ங்கிற பார்த்தோம்னா உங்கள் நில சான்றிதழ், அதே மாதிரி உங்களோட ஆதார் அட்டை, அதே மாதிரி உங்களோட புகைப்படம், அதே மாதிரி உங்களோட குடும்ப அட்டை, இந்த மாதிரியான ஆவணங்கள் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேளாண் அலுவலகரை போய் சந்திச்சிங்கன்னா, வேளாண் அலுவலகத்தில் இருக்க வேளாண் அலுவலகரை போய் சந்திச்சிங்கன்னா அவர் இந்த மானிய திட்டத்துக்கு பற்றின விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை கொடுப்பாரு. ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிறது மூலமா இந்த மானிய திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன மானிய திட்டங்கள் விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிறையா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது விவசாயிகளுக்கு அதனை பற்றின ஒரு அவேர்னஸ், அதாவது அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கனால தான் இந்த மாதிரி மானிய திட்டங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதனால விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள் நிறையா அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல்லே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், என்னென்ன மானிய திட்டங்கள் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் போய் பாருங்க. அதே மாதிரி மக்காச்சோளம் சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட விவசாய நண்பர்களுக்கும், இல்லை ஏற்கனவே மக்காச்சோளம் சாகுபடி பண்ணிட்டு இருக்கவங்களோட விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளது, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட விவசாயம் பண்ண நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.